Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. என்னைக்கு சேப்பாக்ல ஆர்சிபி கிட்ட தோத்தமோ அன்னைக்கே முடிவு பண்ணியாச்சு சின்ன சுவாமியில ஆர்சிபியா பதம் பண்றதுன்னு. சரி, திருப்பி கொடுத்துடலாமா? இன்னைக்கு குறி மிஸ்ஸே ஆகாது. வணக்கம் மக்களை, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை எஸ்பிஆர் சிட்டி. இன்னைக்கான மேட்ச் சின்ன சுவாமி ஸ்டேடியத்துல இருந்து வரப்போது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டேக்கிங் ஆன் சென்னை சூப்பர் கிங்ஸ். லாஸ்ட் சீசன் ஆர்சிபி சிஎஸ்கே சின்ன சுவாமி ஞாபகம் இருக்கா? என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? போன சீசன்ல இவங்க ரெண்டு பேரும் இதே ஸ்டேடியத்துல ஃபேஸ் பண்ணப்ப கிட்டத்தட்ட விர்ச்சுவலா ஒரு நாக் அவுட் மேட்ச் நடந்துச்சு. பிளே ஆஃப் அந்த கடைசி ஸ்பாட் யார் வின் பண்ண போறா அப்படின்ற மாதிரி இருந்த மேட்ச்ல ஒரு தலை தோனி அடிச்ச அந்த ஒரு 6 கொஞ்சம் உள்ளே போயிருந்துச்சுன்னா மேட்ச் ஜெயிச்சு நம்ம உள்ளே போயிருப்போம். பட் ஆர்சிபிக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கங்க்ராட்ஸ் கொடுத்தா ஆகணும். ஏன்னா அந்த சீசனில் பார்த்தீங்கன்னா விளையாண்ட 10 மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 3 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. எப்படிப்பா இவங்களா போவாங்க அவுட் ஆஃப் த லீக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்தில் ஒரு இந்த லீகே பாத்திராத ஒரு கம்பேக் கொடுத்து பிளே ஆஃப்க்கு போனாங்க. பட் கப் அடிக்கல, அது வேற டிபார்ட்மெண்ட் தான். பட் எது எப்படியோ இன்னைக்கு சென்னைக்கு தான் அட்வான்டேஜ். என்னப்பா சொல்கிற? இந்த சீசனில் 10 மேட்ச்சில் 7 மேட்ச் வின் பண்ணியிருக்க ஆர்சிபி அட்வான்டேஜ் இல்லை, ஆனால் 10ல் 2 மேட்ச் ஜெயிச்சிருக்க சென்னை அட்வான்டேஜா? எப்படி இந்த லாஜிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சென்னை அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் இனிமேட் நத்திங் டு லூஸ் அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் ஆட போகிறாங்க. ஸோ பயம்னா என்னென்ன தெரியாது. ஸோ நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 சேஞ்சஸ் இன்னொரு யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு சென்னைக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். பட் இன் கான்ட்ராஸ்டாக ஆர்சிபி ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே பிளே ஆஃப்குள்ளே போயிடலாம். பட் தேவையில்லாமல் ஆர்சிபியோட ஸ்கிப்பரான ராஜத் படிடார் டீமுக்கு ஒரு ப்ரெஷர் கொண்டு வந்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் ஆன குவாலிஃபிகேஷன் கிடையாது, நாங்கள் டாப் 2 ஸ்பாட்டுக்காக ஆடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டீமோட மாரலை பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருந்தா கம்ப்ளீட்லி ஃபைன் தான். பட் இது ஒரு பேக் ஃபயர் ஆக போதான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று ப்ராக்டிஸ் ட்ரில்ஸ் அப்பயே பார்த்தோம், மழை சின்னசுவாமி ஸ்டேடியத்துக்கிட்ட வந்து போச்சு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கான மேட்ச் டேலையும் மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை, 2 வரப்போகுது. இந்த ஒரு ரீசனாலேயே டாஸ் எடுக்கக்கூடிய கேப்டன் தே வுட் ப்ரிஃபர் டு சேஸ். இந்த சீசனில் பவர் பிளேல அதுவும் பர்டிகுலர்லி ஷார்ட் பால்ஸுக்கு விக்கெட்டை வாரி வழங்குறதுல வள்ளல் பாரியாக இருந்திருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஆர்சிபியோட ப்ராமிசிங் பவுலரான ஹேசல்வுட் அந்த ஷார்ட் பால்ஸில் போடுறது தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பவுலர். சேப்பாக்கில் மட்டும் சென்னைக்கு எதிராக 19 ஷார்ட் டெலிவரிஸ் போட்டிருக்காங்க. ஆர்சிபியோட பேஸ் அட்டாக் அதில் 3 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரன்னர் பால் கூட கொடுக்காம ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சிருக்காங்க ஆர்சிபியோட பேஸ் அட்டாக். ஆர்சிபியோட இந்த வின்னிங் மொமெண்டம்க்கு இன்னொரு முக்கியமான ரீசனாக யார் இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸோட கான்ட்ரிபியூஷன். ஸோ அலாதியாக இருந்திருக்கு, அதில் டவுட்டே கிடையாது. ஏன்னா ஆர்சிபி ஜெயிச்ச மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எக்கானமி 8 கீழே கொடுத்துருக்காங்க. பட் இதுவே ஆர்சிபி தோத்த மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் எக்கானமி 10 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்போ ஆர்சிபிக்கு ஸ்பின்னு கிளிக் ஆகுதோ அவங்களுக்கு மேட்ச் கிளிக் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு ட்ரம்ப் கார்டாக இருக்க போது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு. ஸ்பின்னுக்கு எதிராக எக்ஸப்ஷனலாக ஆடக்கூடிய ஒரு டீமாக தான் இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் இந்த சீசன் எப்படி ஆடினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பட் ஆஃப்டர் தி டிவல் பிரேவிஸோட இந்த ஆடக்கு அப்புறம் ஒரு மிடில் ஆர்டர் ஒரு ஸ்ட்ரென்த் அப் ஆயிருக்கு. ப்ளஸ் போன மேட்ச்லேருந்து சாம் கரன் நல்ல ஒரு ஃபார்ம்குள்ளே வந்தது பார்க்க முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் ஒரு ரிதம்குள்ளே செட் ஆயிருக்காரு. நம்ம ஆறுச்சாமிங்கிற சிவம் டூபே அவர் மட்டும் இந்த பார்ட்டிக்குள்ள ஜாயின் பண்ணிட்டார்னா கேமே வேற மாதிரி போயிடும். இந்த 2 ஸ்பின் ட்வின்ஸையும் அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். பிளேயிங் லெவலில் என்னென்ன சேஞ்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபக் கூட ஒரு ஓரமாக வச்சுட்டு வன்ஷ் பிடியை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா அந்த பொசிஷனில் இவரை விட பெட்டர் பேட்ஸ்மேன் டக் அவுட்டில் கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக தே குட் ப்ரிஃபர் வன்ஷ் பேடி. ஸோ அதுக்கப்புறமா 14 ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு நாத்தன் எலிஸை உள்ளே கண்டிப்பாக கொண்டு வரணும். ஏன்னா அவர் வைட் யாக்கஸாக போட்டிருக்காரு, அது எதுவுமே கிளிக் ஆகலை இந்த சீசன். ஆர்சிபியோட ப்ராமிசிங் பவுலரான ஹேசல்வுட் இதே ஸ்டேடியத்தில் லென்த் டெலிவரிஸை போட்டு தாங்க எக்கச்சக்க விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த லைனப்பில் இட் குட் பி நாத்தன் எலிஸ் தான் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ஆர்சிபியில் பெரிய சேஞ்சஸ் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஏன்னா வெல் செட்டில் அண்ட் பேலன்ஸான டீம். ஸோ ஜாக்கப் பெத்தல் தான் உள்ளே ஆட போகிறாரு. ஏன்னா இன்னும் ஃபில் ஷாட் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. முன்ன மாதிரி சின்ன சுவாமி பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் கொடுக்கறது கிடையாது. அதனால என்னவோன்னு தெரியல, 2024 பெரிய 200+ ஸ்கோர்ஸ்லாம் பார்க்கவே முடியறது கிடையாது. ஆகையால் இன்னைக்கு மேட்ச்சில் ஒரு 190 to ஒரு 200 அடித்தாலே ஒரு டிஃபெண்டபிள் டோட்டலாக இருக்கும். என்னைக்கு ஆர்சிபி கிட்ட சேப்பாக்கில் தோத்தமோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கப் அடிக்கிறோமோ இல்லையோ அது தேவையே கிடையாது, ஆர்சிபியை சின்ன சுவாமியில் வச்சு செய்யணும் அப்படின்றது தான் ஒரு மாசமாக விதவிதமாக ரகரகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. Let's see, கோலி ஆர்மியா இல்ல எல்லோ ஆர்மியா? இன்னைக்கான ஃபேவரட்ஸ் இட் ஷுட் பி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு.
ஸோ நீங்கள் சென்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம விசில கமெண்ட்ல ட்ராப் பண்ணிருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லி டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் ராகேஷ். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India.